சார் நீங்கள் சொல்லுது கரெக்ட். ஏன்னா அங்கே இஸ்ரேல் காசா போர் வந்து பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. அந்த செங்கடல் பகுதிக்கே போக முடியல. அந்த கடற்கரை அதனால ஏற்றுமதி இறக்குமதியே பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டிலேருந்து 10,000 பேர் அந்த போர் நடைபெறக்கூடிய ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா அங்கே நம்ம நாட்டோட வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை எந்த அளவுக்கு பூதாகரமாக இருந்திருக்குங்கிறது உணர முடியுது. இதே போல் நம்மை விட சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு இன்னும் இந்த வேலைக்காக செல்வதை வந்து மிகப்பெரிய அளவில் இருப்பது நம்மளுடைய அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறையில் நம்ம ஒரு பின்னடைவை தான் சந்தித்ததாக தான் நம்ம கருத வேண்டியிருக்கு. ஏனென்றால் இந்த போர் சூழல்லையே அங்கே 10,000 பேர் போகிறாங்கன்னா மற்ற நாடுகளுக்கும் வேலைக்காக அவர்கள் போவது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் வரை அதுக்கு முக்கியமாக அதுக்கு என்ன பிரச்சனை என்ன அதுக்கான தீர்வாக என்ன நினைக்கிறீங்க சார்? மக்கள் பகுதிகளாக ஒரு போர் நடைபெற்றக்கூடிய நாட்டில் போனால் பிரச்சனை கிடையாது. இந்தியா போன்ற ஒரு அமைதியான பெரிய போர் மற்றும் அமைதியற்ற சூழ்நிலை இல்லாத ஒரு நாட்டில் இருந்து இவ்வளவு பேர் வேலைக்காக போர் நடக்கக்கூடிய உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் வேலை வேணும் அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு போகிறத வந்து பொதுவான ஒரு கருத்தை நம்ம பார்க்குறோம். அதற்கான தீர்வா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, தீர்வு ஒன்றே தான். அதுதான் நான் சொன்ன மாதிரி இவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நடுத்தர சிறு குறு தொழில் நிறுவனங்களை காப்பாற்றப்படும். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு என்ன மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த 10 ஆண்டுகள்ல? சிறு குறு தொழில்களுக்கு என்ன பாதிப்பு? இன்றைக்கு லாபமே ஈர்க்க முடியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனங்கள் தான் அதிகம். ஏன்னா நாம சம்பாதிக்கிற பணத்துல ஒண்ணு அரசுக்கு வரியா கொடுக்கிறோம், ஜிஎஸ்டி, இல்லைனாக்கா பேங்குக்கு வட்டியா கொடுக்கிறோம் வாங்கின லோனுக்கு, இல்ல டே டு டே எக்ஸ்பென்சஸ் அதிகமாயிடுச்சு. இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி பில்லுல இருந்து இன்ஃபிளேஷன் அதிகமாயிடுச்சு. நான்காவதாக இதெல்லாம் மீறி கொஞ்சம் லாபம் சம்பாதித்தால் அதில் மறுபடியும் 33% அரசுக்கு வரியாக கொடுக்கிறோம். இதையும் மீறி ஒரு குறும் தொழில் நடத்துபவர்கள் வியாபாரத்திலே எந்த லாபமும் ஈட்டாமல் நடத்தும் பொழுது அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அரசு கடன் சுமையை தாங்கலாம், ஆனால் தனி மனிதன் அல்லது ஒரு தொழில் நடத்துபவன் ரொம்ப காலம் தாங்க முடியும். அதை என்பிஏன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா வேற எங்கேயுமே கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களை கை தூக்கி விட வேண்டிய ஒரு கட்டாயமான தருணத்துல அரசு இருக்கு. இது கட்டாயமான தருணம்னு நான் சொல்றேன். அதை உணர்த்தணுன்றதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றது முதல்ல பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வந்தா தானே பண்ண முடியும். நீங்க பண்ணணும் முதல்ல நான் வந்து ஐ வாண்ட் டு ஹெல்ப் தம் அப்படின்றத உணரணும். அப்ப ஒன்ஸ் யூ டிசைட் ஐ வாண்ட் டு ஹெல்ப் தம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த செக்டரை பத்திய ஸ்கேனிங் எடுக்கணும். அதுல எந்த செக்டர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு என்ன தேவை? சிறு குறு தொழில்கள்ல பட்டறை நடத்துறவங்க, வெல்டிங் நடத்துறவங்க அந்த டெக்னாலஜி அவுடேட் ஆயிட்டதுனால சாவறாங்க. அவங்களுடைய டெக்னாலஜியை வளப்படுத்தணும் அல்லது கேட்காம் டெக்னாலஜி கொடுக்கணும், ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு செக்டர் எந்த செக்டரை நோக்கி இவர்களது வாழ்வாதாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த செக்டருக்கு ஏற்ற ஒரு சொல்யூஷனை தான் கொடுக்க முடியுமே தவிர ஒரே ஒரு டேப்லெட் நீங்க கேட்கிற மாதிரி நான் கொடுத்தேன்னா அவங்களுக்கு வரி சலுகை கிடையாது. இப்ப ஜிஎஸ்டில சொல்லலாம் 40 லட்சத்து வரைக்கும் விலக்கு கொடுத்தத நீங்க 2 கோடி வரைக்கும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லலாம். பட் அதனால என்ன இம்பாக்ட் இருக்கும், அதனால எவ்வளவு பேர் அதுல பாதிக்கப்படுவாங்க அல்லது காப்பாற்றப்படுவாங்க, இத வந்து வாங்கும் பவர் எப்படி குறையும்ன்றத டீடைல்டாக ஸ்டடி பண்ணும். அல்லது அட்லீஸ்ட் இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்பதை அணுக வேண்டும். இங்கதான் தவறு. இது நாடு முழுவதும் நீங்க ரகுநாத் நீங்க சொல்ல கரெக்ட் தான். நாடு முழுவதுமே இந்த எம்எஸ்எம்இ என்று அழைக்கக்கூடிய இந்த சிறு குறு நடுத்தர தொழில்துறை வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்பது அந்த தொழில்துறையினர் மற்றும் பட்ஜெட் அறிவிக்கும் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோருக்கான அந்த வட்டங்கள்ல அது இன்னும் அந்த கவனத்துக்கு அதை அவங்க கொண்டு சென்றிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்திருக்காங்க. தமிழகம் முழுவதுமே 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த தொழில் யூனிட்டுகள் வந்து மூடப்பட்டு ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணாங்க. இதே போல மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களும் இந்த நீங்க சொல்ற அந்த எம்எஸ்எம்இ பாதிப்பு வந்து இருக்கு. அது கவனத்துக்கு போய் அவங்களால அதை சரி செய்வதற்கான நீங்க சொல்ற மாதிரி அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அந்த லேத் பட்டறையில் உள்ளவங்க அது இந்த அதற்குரிய உற்பத்தியாக அதுக்குள்ள அடுத்த சாதனங்கள் பயன்பாட்டு சாதனங்கள் வரும்போது அந்த பாதிப்புகள் ஏற்படுவது என்பதும்
அவர்களுக்கான அந்த தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி பாதிக்கப்படுவதும் ஒரு காரணமாக சொல்லப்படுவது ஒன்று. மற்றொன்று நீங்கள் கூறுவது போல இந்த வரி விதிப்பு அவர்களுக்கான சலுகைகள் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஆனால் இந்த கவனம் வந்து அரசுக்கு இன்னும் இந்த கவனத்திற்கு செல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல உணரப்படவில்லை என்றுதான் நான் சொல்றேன். எல்லாமே ரடார்ல வரும், ஆனா அது வந்து உணரப்படவில்லை, அதனுடைய தீவிரம் தெரியப்படவில்லை, அதை பற்றி யாரும் பேசுவதற்கு அவ்வளவு பேர் கிடையாது இன்றைக்கு மார்க்கெட்ல. இப்ப நான் உங்களுக்கு குரலற்றவர்களின் குரல் அது, அந்த குரலை ஒலிக்க செய்வதற்கு யாரும் இல்லை. இப்போ ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத உடனடியா சிஐஏல இருந்து சொல்லிடுவாங்க, பிக்கில இருந்து சொல்லிடுவாங்க, அசோகம்ல இருந்து கூப்பிடுவாங்க. இதெல்லாம் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நிதி அமைச்சர் கூப்பிட்டு கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை. அப்ப அவங்க வந்து பெரும் பெரும் நிறுவனங்களை சார்ந்து சொல்லிடுவாங்க. எத்தனை நிதி அமைச்சர்கள் இத மாதிரி குறுந்தெழில்களை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க? சரியான ஒரு உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய தேவை என்ன, உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் தேவை இல்லையே. அப்படியே கேட்டாலும் அவர்களது குரல் ஒலிக்கப்படவில்லை, ஏற்கப்படவில்லை, கேட்கப்படவில்லை. இதுதான் உண்மையான நிலவரம். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ ஒலிக்கிற குரலையாவது தயவு செய்து கேளுங்கள், அமர்ந்து பேசுங்கள், இந்த செக்டரை நோக்கி உங்கள் பார்வையை திருப்புங்கள். இல்லாவிட்டால் இன்று 10,000 பேர் போகிறது, நாளை 10 லட்சம் பேர் இந்தியாவிலிருந்து வெளியேறி விடுவார்கள். அப்புறம் இங்கே இருப்பவர்கள் வேலை வாய்ப்புகள் இல்லாமல், வேலைக்கு ஆட்கள் இல்லாமல் திண்டாடுவார்கள். நமது நாடு நலிந்து விடும். வலிமையான இந்தியா என்ற நோக்கில் போக வேண்டும் என்றால் அந்த கட்டமைப்பு இவர்கள் தான் அடித்தளம். இங்கிருந்து வெளியேறும் ஒவ்வொரு தொழிலாளியும் நமது ரத்தத்திலிருந்து வெளியேறுபவர்கள். இத மாதிரி நம்ம யோசிக்கணும். சரிங்களா? நன்றி கண்ணன், வணக்கம். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம்.